கிரேக்க கிரேக்க நாட்டின் பேரறிஞர் பெர்னார்ட் ஷாவுக்கும் நமது தேசத்தின் தந்தை காந்தியடிகளுக்கும் இடையே ஏற்பட்ட கடித பரிவர்த்தனை. அந்த கடித பரிவர்த்தனையின் சிறிய சம்பவத்தை நான் உங்களிடத்திலே இப்பொழுது பகிர்ந்து கொள்ள வருகிறேன். கிரேக்க பேரறிஞர் பெர்னார்ட் ஷா பொறுமை கடலினிலும் பெரிது என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை படித்த நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பெரும் மகிழ்ச்சியுற்று அந்த புத்தகத்தை எழுதிய பேரறிஞர் பெர்னார்ட் ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். மதிப்பிற்குரிய பேரறிஞர் பெர்னார்ட் ஷா அவர்களே, நீங்கள் எழுதிய பொறுமை கடலிலும் பெரிது என்ற புஸ்தகம் எனது வாழ்வின் வளர்ச்சிக்கு ஒரு அடிகோலியாக இருக்கிறது. அதனால் நான் மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இது போன்ற பல நல்ல மக்கள் பயன்படும் புத்தகங்களை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கூறி உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நமது தேசத்தந்தை காந்தியடிகள் பெர்னார்ட் ஷா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார்கள். அதை படித்து பின்பு பெர்னார்ட் ஷா அவர்கள் நமது தேசத்தந்தை தாத்தா காந்தியடிகள் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். பொறுமை கடலினும் பெரிது என்ற புத்தகத்தை எழுதிய என்னால் அந்த புத்தகத்தை பொறுமையாக படிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து எனக்கு வாழ்த்து சொன்னமைக்கு மிக்க நன்றி என பதில் கடிதம் வெளியிருந்தார்கள். அப்படி ஒவ்வொரு தேச தலைவர்களும் அறிஞர்களும் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய அறிவு ஆற்றல்களை அந்த நாட்டின் மக்களுக்கு தந்தார்கள். அப்படிப்பட்ட நமது தலைவர் காந்திய வழியில் நாம் நடப்போம், அந்த தலைவனின் பாதையை நாம் பின்பற்றுவோம் என கூறி இதுவரையில் உங்களோடு இந்த கருத்து பரிமாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.